உணவு உற்பத்தியாளர்கள் உணவு பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் கையாளும் ஊழியர்களுக்கான பயிற்சி திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், உணவு உற்பத்தியை அதிகரிக்க நிலத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகின்றன என்றும், உணவு பதப்படுத்துதலிலும் உணவை பாதுகாக்க ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் தெரிவித்தார். உணவு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் விதிகளை பின்பற்றி சுகாதாரமான முறையில் உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், இல்லையெனில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நமக்கு மருந்தே தேவையில்லை. நம்ம இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மருந்துகள் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான உணவுகளை மாற்றி யூஸ் பண்றோம். எது நமக்கு தேவையோ, நம்ம சாப்பிட்டது என்னவோ அது முழுவதுமாக செலுத்தி விட்டது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடணும். உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணு ஒபிசிட்டி. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவைகள் அதிகமான உணவு சாப்பிடுறது. இத்தாலியில இருந்து வர ஃபுட்டு, சைனால இருந்து வர ஃபுட்டு, ஜப்பான்ல இருந்து, அது பேரே சொல்லுவாங்க அப்படின்னா இத்தாலியன் டேஷ் டேஷ் ஃபுட்டு நம்ம சாப்பிட. என்னன்னா அது நம்ம செரிமானத்துக்கு பழக்கமானது இல்லை.